செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் என்பது ஆனி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது. இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமமான மாதம். என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது. மேலும் உத்தராயணம் தட்சிணாயனம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது. இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திரங்களை பிறந்த ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசினிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பொதுவாக ராசிநாதன் சுக்கிரனாக இருந்து ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக மிக உத்தமமானது. உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த மாதம் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். சூரியன் குரு இரண்டும் 2ஆம் இடத்தில் இருப்பது நல்ல வாக்கு வன்மையை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். உங்களுடைய சொற்படி மற்றவர்கள் கேட்டு நடந்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சிறப்பான ஆரோக்கியத்துடன் இந்த மாதம் திகழ்வீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். குடும்ப தேவைக்காக செலவனங்களாகும். அந்த செலவன்களுக்கான நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் சிறு அளவில் பிரச்சனைகள் செய்வார்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வதற்காக மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் கேது இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேடிக்கை பார்ப்பதை நிறுத்தி கொண்டால் போதுமானது. 6ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறை போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அந்த போட்டிகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் போட்டியை நீங்கள் வெற்றிகரமாக அதை எதிர்கொண்டு அதை வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவி பேரிலே தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் பழைய பாக்கிகள் வசூலாகும். மறைந்திருந்த சொத்துக்கள், அதாவது இதுவரை தெரியாத சொத்துக்கள், தெரியாத பணங்கள், எல்ஐசி பணங்கள் போன்றவையெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கு அதற்கு அனுகூலமாக இருந்தால் இது நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தந்தையால் தன லாபத்தை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தை உங்களுக்கு பல வகையிலும் நல்ல வழிகளை காட்டுவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த புதிய தொழில் முயற்சிகள் இந்த மாதம் முற்பகுதியிலே செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருந்து லாபாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். அதிலும் முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஈடுபட்டவர்களுக்கும், உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும், பூஜை பொருட்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல லாபத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய வாகனங்களையும் பழுது பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது.
வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஆதரவு உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமும் கிடைக்கும், உங்கள் மேல் இருக்கின்ற அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கும். ஆக ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ரிஷபராசியிலே கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் அவசியம் முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அரளி புஷ்பங்களை மாலையாக அணிவித்து விட்டு அதன் பிறகு அன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு 6 கார்த்திகை பெண்களுக்கு, அதாவது கார்த்திகை பெண்கள் நினைத்து 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். தாய்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் தொழில்துறையிலே நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்து ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 21 திங்கட்கிழமை அன்று உங்களுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வருகிறது. அதில் சிறப்பான இன்னொரு அம்சம் என்னவென்றால் அன்றைய தினம் ஏகாதசி திதியாகவும் வருகிறது. பொதுவாக ரோகிணி நட்சத்திரத்தின் தேவதை கிருஷ்ண பகவான். கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது ஏகாதசி திதி. அந்த இரண்டும் சேருவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு யோகினி ஏகாதசி என்று கூறுகிறார்கள். அதாவது யோகத்தை அதிகமாக தரக்கூடிய ஏகாதசி என்று பொருள். ஆக உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதை போக்குவதற்காகவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற யோகத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் அன்றைய தினம் யோகினி ஏகாதசியான ஜூலை 21 அன்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அல்லது கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று, கிருஷ்ணர் கோயிலோ பெருமாள் கோயிலோ எங்கு கொண்டாலும் செல்லலாம், அங்கே இருக்கின்ற பகவானுக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்றபடி ஒரு பெரிய துளசி மாலையை அணிவித்து 11 தீபங்கள் ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகி உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களும் அதிகப்படுத்தி காட்டும். அடுத்து மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை ருண விமோச்சன பிரதோஷம். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் மேலும் எவ்வளவு கடன் சுமைகள் இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் தீர்வதற்காக ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை அன்று ருண விமோச்சன பிரதோஷம். பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வணங்கிவிட்டு உங்கள் கையில் இருக்கின்ற சிறு தொகையை கூட நீங்கள் கடனை அடைப்பதற்காக கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம். இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள். இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.